பெண்களுக்கு சவாலாக அமையும் இரத்த சோகை நோய். 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனையோடு நடைபெற்ற மகளிர் தின விழா நிகழ்ச்சி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரத்தில் சாய் நவ்ஜீவன் அறக்கட்டளை சார்பில் மாண்புமிகு மகளிர் என்ற தலைப்பில் சமூகத்தில் மாற்றத்தை விதைத்துக் கொண்டிருக்கும் பெண்களுக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது. மகளிர் தின விழாவை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆதிதிராவிடர் நலத்துறை திருமதி புஷ்பாதேவி, துணை ஆட்சியர் ரஞ்சித், சாய் நவ்ஜீவன் அறக்கட்டளை நிறுவனர் ஜெயபிரபா நவீன், பல்லடம் வட்டாட்சியர் சபரிகிரி, பல்லடம் ஒன்றிய குழு முன்னாள் துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியம், மதிமுக திருப்பூர் புறநகர் வடக்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் தமிழ் செல்வன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் கொங்கு ராஜேந்திரன், மதிமுக ஆர் ரவி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் தன்னம்பிக்கை பேச்சாளரும் நடிகையுமான சசிலையா 82 வயதில் தேசிய அளவிலான பளு தூக்கும் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்த கிட்டம்மாள் பாட்டி, நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி சுமதி ஆகியோரை கௌரவிக்கும் வகையில் விருதுகள் வழங்கப்பட்டது. 40க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுவில் உள்ள 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கும் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு இலவசமாக மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் நவஜீவன் அறக்கட்டளை சார்பில் செய்யப்பட்டுள்ளது. மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் சேலை மற்றும் சான்றிதழ் ஆகியவை வழங்கப்பட்டது. உங்களோட பெருமை, உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. உங்களோட ஆசீர்வாதத்தில் நான் இந்த இடத்துல நின்று நான் பேசுறேன். எனக்கு கொடுத்த ஒரு தகுதி இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா மாஸ்டர் என் பேரன் என் பிள்ளைங்க இன்னைக்கு இந்த இடத்துல நின்று உங்களை எல்லாத்தையும் நான் பார்க்குறேன்னா எனக்கு நம்ப எனக்கு சந்தோஷம். நீங்களும் அதே மாதிரி என்ன மாதிரி நீங்களும் வெயிட்டு தூக்கணும், பெரிய சின்னங்கன்னு இல்லை. என்னைக்கு ஒரு துணிச்சல், நம்பிக்கை, துணிச்சல், தைரியம் இருந்தாலும் எதையும் சாதிக்கலாம். நம்ம சின்னதுல பெரியது எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம். தெரியாதுங்க சொல்லக்கூடாது, நம்ம வாயில் வரக்கூடாது. எதையும் சாதிக்கணும், என்ன மாதிரியே நீங்களும் சாதிக்கணும், நீங்களும் வரணும். எனக்கு அதுதான் சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ பேரனுங்கெல்லாம் வெயிட் தூக்கிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? என் சின்ன பேரன் மழை வாங்கி என்கிட்ட இருக்கிறேன் சாமி, வெயிட்டு தூக்குவேன். அப்போ நான் என் பையன் தூக்கில என் பேரன் தூக்கில எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்வம். தம்பி நானும் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா சரி ஸ்கூலுக்கு போயில போட்டு வச்சுட்டு போவான். நான் அது வெயிட்டு தூக்கி இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணேன். என் பெரிய பேரை ஜிம்முக்கு போவான். அப்போ ஜிம்முக்கு போயில இப்படி எங்கள் அமுத்தி சொல்கிறாங்க போட்டு மாஸ்டர் சொல்ல சரி கூட்டிகிட்டு வா அப்படின்னாங்க. சரி நான் போனேன். மாஸ்டர் கேட்டார் உங்களுக்கு வயசு என்னன்னாங்க. எனக்கு 82 வயசு ஆச்சு சாமி அப்படின்னா. அப்போ மாஸ்டர் என்னாரு நீங்கள் தூக்கிடுவீங்களா பாட்டி அப்படின்னாங்க. கண்டிப்பாக நான் வெயிட்டு தூக்குவேன் சாமி, எனக்கு அந்த தைரியம் இருக்குது சாமி. எங்கள் அம்மா கூட ஓட்டத்தத்தால எனக்கு தைரியம் இருக்குது, தூக்கி எடுங்க பாட்டின்னாங்க. போய் ஜெயிச்சுங்காட்டி 4-5 வட்டம் ஜெயிச்சு டில்லி வரைக்கும் நான் போயிட்டு வந்துட்டு கோல்டு மெடலும் மணிக்கு சர்டிஃபிகேட். வெயிட் லிஃப்டிங் போகும்போது அந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட்ல எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஸோ அவ்வளோ க்ரௌடில் நம்ம ட்ரெஸ் வேறு கொடுத்துருவாங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஹரியானா டில்லி போய் ஹரியானா போனேன் சாமி. அப்போ அந்த அரக்கால் டாயிரி இது கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அதை போட்டு நான் ஹரியானாலும் நான் ஜெயிச்சேன். கோல்டு மெடல் வாங்கினேன், சர்டிஃபிகேட்டு நான் வாங்கினேன். இனி நான் ஜெயிப்பேன், இனி நான் வாங்குவேன். நீங்களும் என்ன மாதிரியே பெரிய விஷயம் எல்லாரும் நீங்களும் ஜெயிக்கணும், நீங்களும் வாங்கணும். தேங்க்யூ ஸோ மச். இங்கே இருக்கிற ப்ளீஸ் எல்லாருமே வாங்கிட்டு கலைஞ்சு போயிடாதீங்க. சமுதாயத்தில் மாற்றத்தை விதைக்கும் சாதனை பெண்களுக்கான விருதுகள் எல்லாம் கொடுத்துருக்கோம். பாருங்க, ஒருத்தர் அதை வாங்குங்க மேடம், அதை கொடுங்க மேடம். மகாவிஷ்ணுக்கு அடுத்தது ரோஜா வந்துட்டாங்க. தள்ளிவிட்டு வந்துருவாங்க போல மேம், நான் பாவம் தெரியுமா. அடுத்த குழு ரவீனா. இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இங்கே இருக்க எல்லா மாண்புமிகு மகளிர்களுக்கும் எனது அழைப்பை ஏற்று இங்கே மேடையில் வீட்டிற்கும் அனைத்து பெரிய உள்ளங்களுக்கும். சுமதி மேம் கூட நான் ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணுறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய விஷயம் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் மேம் தான் கேட்பாங்க, மேம் எங்களுக்கு ஒரு லைப்ரரி வேணும், எங்கள் குழந்தைங்களுக்கு இது வேணும் அது வேணும். ஸோ எல்லா ரிக்வஸ்ட்டும் ஹெச்எம்எட்ரு வரதுக்கு முன்னாடி ஆசிரியர்கிட்ட இருந்து தான் எனக்கு வரும்.
ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அவங்க சமீபமாக ராதாகிருஷ்ணன் அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷமாக நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஆங்கிலம் பார்த்து நானே வியந்திருக்கேன். நிறைய இடத்துல நானே கேட்டிருக்கேன், மேம் எனக்கு ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அந்த அளவுக்கு அவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஹாப்பி விமென்ஸ் டே மேம். வி சல்யூட் யூ. அண்ட் புஷ்பா தேவி மேம், டெபுட்டி கலெக்டர், ட்ரைபல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். மேம் வந்து எனக்கு ஒரு 2 நாளாக தான் தெரியும். ஆனால் 2 நாள் அவங்களுக்கு ஒரு 20 கால் பண்ணியிருப்பேன். மேம் வந்து சொன்னதும் லாஸ்ட் ஃபங்க்ஷன் நான் மிஸ் பண்ணிட்டேங்க, கண்டிப்பாக இந்த டைம் நான் வரேன், அது பெண்கள் விழான்னு சொல்லிட்டீங்க, நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு நன்றி மேம், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தாசில்தார் சார், சபரீசன் சார் வந்து இஸ் மை ஃப்ரெண்ட் ஆஃப் மை ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக அவர் தெரியாது, நான் வேற ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணி நேற்று அவரை நான் இன்வைட் பண்ணேன். அவரை மேம் உங்கள் ப்ரொஃபைல் அனுப்புங்க, நான் பார்க்கணும் நீங்கள் யாருன்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலையில் எனக்கு ஒரு கால் வருது, என்னோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன், டிஆர்ஓ கலெக்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சபரின்னு. சொல்லுங்க சபரி சார் எப்படி இருக்கீங்கன்னு. மேம் நான் தான் தாசில்தார், உங்களுக்கு தெரியலையா? உங்கள் பேரை பார்த்துட்டு தான் நான் இப்போ கால் பண்ணேன், உங்களை தான் நாங்கள் அவ்வளோ கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கு ஒரு நன்றி. கொங்கு ராஜேந்திரன் அண்ணா, ஆர்ஆர் ரவி அண்ணா, ஆறுமுத்தாம்பாளையம் பஞ்சாயத்து தலைவர், அவர் தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே பயனர். எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வந்து நாங்கள் முதல்ல போய் அந்த பஞ்சாயத்தில் தான் நிற்போம், அண்ணா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. எந்த பாரபட்சம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட அவங்க துப்புரவு பணியாளர்கள் அவங்க பஞ்சாயத்துலேருந்து எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அந்த மேடையில் வீட்டிற்கும் லயா மேம், தூய்மை பணியாளர்கள், எஸ் மேம். அண்ட் லயா மேம், அவங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் நான் பண்ணவே தேவையில்லை, பட் அவங்க எனக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணானே என் ஹஸ்பண்ட் தான். எல்லா ஃபார்வர்ட் மெசேஜும் அவங்கள பற்றி தான் எனக்கு வரும். பெண்கள் திட்டுற மெசேஜ்க்கு தான் எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆண்களை அவங்க திட்டும்போது நான் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி மேம் எனக்கு தெரியும். ஸோ ஹாப்பி விமென்ஸ் டே மேம், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீங் ஹியர். வி ஆர் மச் ஹானர்ட் அண்ட் ப்ரிவிலேஜ். தேங்க்யூ. அண்ட் பாலு அண்ட் தமிழ் செல்வன் அண்ட் சத்யன் சார், எங்கள் திருப்பூர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மிஸ் பண்ண ஒரு ஆளுமை விருது பெற்ற ஒரு தமிழ் ஆசிரியர். நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், மதுரை ஸ்கூலுக்கு அடிச்சது ஜாக் பாட்டு. அதுக்கப்புறம் மாணிக்க வாசகம் சார், முதல்ல இந்த ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லணும். எனக்கு வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர், லாயர், இந்த மாதிரி நிறைய அடைமொழி கொடுத்தாங்க. பட் நான் என்றைக்குமே ரொம்ப சந்தோஷப்படுறது எப்போ அப்படின்னா ஒரு பொதுநாள் சேவைன்னு வரும்போது தான். என்றைக்குமே அதில் எனக்கு இருக்க சந்தோஷம் எதுலேயுமே இருக்காது. லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு அடி விழுந்திருக்கும், எனக்கும் அந்த மாதிரி நிறையா ஹார்ட் டைம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கி நான் இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறேன், உங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கும் ஒரு சிலர்லாம் வந்து பேக் போனாக இருந்திருக்காங்க. அண்ட் என் ஃபேமிலி அண்ட் ஆல் மை சப்போர்ட்டீஸ், என்னோட டீம் மெம்பர்ஸ், அபிராமி அக்கா, ரவி அண்ணா, ஷேக், எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவங்களாம் இல்லைன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள். பாலு சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் 2 நாளில் பிளான் பண்ணது, கடகடன் பிளான் பண்ணி. லலிதாக்கா, தேங்க்யூ லலிதாக்கா, ஹாப்பி விமென்ஸ் டே. தேங்க்யூ ரூபிகா, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவங்களாம் தான் எங்களுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் சாதிச்சவங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தருமே சாதனையாளர் தான். அதனால் நாங்கள் என்ன நினச்சோம்னா உங்கள் ஒவ்வொருத்தரையும் கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு பாராட்டு சான்றிதழும் நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் வழங்க போகிறோம். பாராட்டுறாங்கன்னா கை தட்டணும்ல. இங்கே வந்திருக்கிற யாராவது மிஸ் பண்ணியிருந்தா எல்லாரும் எங்களோட ரிக்வஸ்ட் சேர்த்து இங்கே வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கிறதுக்கு மனமார்ந்த நன்றி. எங்களோட ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15-14 வருட காலமாக நான் பொது வாழ்க்கையில் இருக்கோம். அரசியல் மேம் வந்து செய்கிறாங்க, மேம் வந்து அரசியலுக்கு வர போகிறாங்க, மேம் எம்எல்ஏ ஆக போகிறாங்க, அதெல்லாம் எதுவுமே ஆக மாட்டாங்க. மேமாக தான் இருப்பாங்க. ஒரு 2 பேரை நான் வந்து தனிப்பட்ட முறையில் கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறேன். தினசரி என் வாழ்க்கையில் இருக்கிற 2 புதுமை பெண்கள், அவங்க 2 பேருமே நான் தினசரி அவங்கள பார்த்தா என் நாளே ஓடாது. 2 பேருமே எங்ககிட்ட ஒரு 15 வருஷமா வேலை பார்க்குறாங்க. எங்களுடைய துப்புரவு பணியாளர் மற்றும் ஊருக்கே நாங்கள் வேலை கொடுத்து சாப்பாடு போட்டாலும் எனக்கு சாப்பாடு போடணும் எங்கள் வீட்டு கோலம்மாள். ஐ வாண்ட் டு ஹானர் தெம் ஆன் தி ஸ்டேஜ். எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு சிறந்த மேடை அவங்களுக்கு கிடைக்காது. நான் வாழ்த்துறதுக்கு காவேரி அம்மா, கோலம்மாள்,
சுத்துறேன்னா என் வீட்டை பார்த்துக்கிறது அவங்க தான். அந்த தைரியத்துல தான் நான் வெளியில சுத்திட்டு இருக்கேன். என்ன அவங்க குடும்பத்துல இருந்ததை விட அவங்க எங்களோட இருந்த டைம் தான் அதிகம். அதுக்கு வந்து இந்த வார்த்தை இதெல்லாம் பத்தவே பத்தாது. இந்த மாதிரி ஒரு மேடையில அவங்களுக்கு இந்த அங்கீகாரம் கொடுக்கணும், அதுவும் இந்த ஸ்பெஷல் விமென்ஸ் டேல அவங்களை ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாத்தோட பலத்தை கைவிட்டவங்களோட காவேரி அம்மா என்னுடைய துப்புரவு பணியாளர். காலையில அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னு தெரியாது. 3 மணிக்கு ரூம் சத்தம் கேட்கும், கூட்டுற சத்தம். ஃபேக்டரிக்குள்ள வந்து அவங்க கூட்டிட்டு இருப்பாங்க. எத்தனை மணிக்கு சாப்பிட போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. என்னதான் நம்ம பணம் காசு கொடுத்து அவங்கள அங்கீகாரம் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மேடையில் அவங்கள கௌரவப்படுத்துறது தான் சரியானதா இருக்கும் நினைச்சோம். எனக்கு கோவிட் வந்த டைம்ல என்னை ஐசோலேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து நான் வெளில வர முடியாது, யாரும் என்னை பார்க்கவும் கூடாது. ஆனா எனக்கு ஒவ்வொரு நேரமும் சாப்பாடு கொண்டு தருவாங்க. அப்ப நான் கேட்பேன், காவேரிமா உங்களுக்கு எதாவது வந்துட போகுது, நீங்க இருக்கிறீங்களம்மா எங்களுக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் வேலை உண்டு, எப்பவுமே வேலை கொடுப்பாங்க, வேலை இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். கோவிட் வந்தப்போ நம்ம வீட்டுக்காரே நம்ம பார்த்து ஓடுவாங்க. அவங்க வந்து பயப்படாம என் பக்கத்துல வருவாங்க. வந்துட்டு நான் கேட்பேன்னா நீங்க தள்ளி போயிடுங்க, பக்கத்துல வராதிங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஒவ்வொரு நேரம் கொண்டு வைப்பாங்க. மாஸ்கே போடாம வருவாங்க. நான் சொல்லி மாஸ்க் எல்லாம் பக்கத்துல வராதிங்கன்னு. எங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ணாதுன்னா அதான் நீங்க இருக்கீங்களே எங்களெல்லாம் பாத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அன்னைக்கு நான் பொழைச்சு வந்து வெளியில முதல் நன்றி சொன்னாங்க. Really, you are the Wonder Woman actually. வேற லெவல்மா. உங்களை மாதிரி லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பர்சன் கிடைச்சிட்டாலே கண்டிப்பா ஆபத்தே இல்லாம ஒரு ஹியூமனிட்டி லைஃப்ல வாழ்ந்துட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி எங்க மேம பார்த்துக்கிட்டதுக்கு. ரொம்ப நன்றி. இந்த கைதட்டல் எனக்கு கிடைச்சிருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டு மாட்டேன். அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்புறமா எங்க ஃபவுண்டேஷன் வந்து முழுக்க முழுக்க பெண்கள் அண்ட் குழந்தைகள். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் நாட்டின் கண்கள்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 2 கண்கள்ல, 1 குழந்தைகள் 1 பெண்கள். ஸோ இவங்க 2 பேர்த்தோட முக்கியத்துவம் தான் எங்களோட ஃபவுண்டேஷனோட நோக்கம். அவங்களோட மேம்பாடுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஆர்ட் ஆஃப் லிவிங் ஒரு ரவிசங்கர்ஜி அவங்களோட இதோட சேர்ந்து நிறைய டீன்ஸ் அண்ட் ப்ரீ டீன்ஸ், இன்னைக்கு போதை பழக்கம் எவ்வளோ ப்ராமினெண்ட்டாக இருக்கிற எல்லா ஏரியாலையும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். முதல்ல என்னுடைய பயணம் அப்படிதான் ஆரம்பிச்சுது. குழந்தைங்களுக்கு உண்டான பயிற்சி வகுப்புகள் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு நாங்கள் இலவச கல்வி கற்றல் மையம்னு ஒன்று வச்சிருக்கோம். எங்களால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏழை குழந்தைங்களுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ எங்கள் டியூஷன் சென்டரில் 160 குழந்தைங்க படிக்கிறாங்க. முற்றிலும் இலவசமாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எப்படி இருக்குமோ அங்கே கிடைக்காத ஃபெசிலிட்டிஸ் கூட நாங்கள் கொடுக்குறோம். அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ கேரியர் கைடன்ஸ், கான்ஃபிடன்ஸ் பில்டிங்கு, இந்த மாதிரி அவங்களுக்கு யோகா பயிற்சி, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி நம்ம தமிழ் மீடியத்தில் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து என்றைக்குமே நான் பார்த்துருக்கேன். என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜில் அடுத்த லெவல் வரும்போது ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ் தெரியாது, கான்ஃபிடென்ஸே இருக்காது அவங்களுக்கு. அந்த இதை நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஆங்கில பயிற்சியும் வந்து முழுமையாக கொடுக்குறோம். இன்னைக்கு எங்கள் டியூஷனில் படித்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60% பேர் ஃபெயிலானவங்களாம் பாஸ் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம மேடைக்கு பேசிட்டு இருக்கோம். அதுக்காக அதாவது எங்கள் வீட்டுக்கார் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க, விமன்கிறவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லதும் கூட. ஏன்னா ஒரு சமூகம் நல்லா இருக்கணும்னா பெண்கள் மேம்பாடுங்கிறது ரொம்ப அவசியம். அதில் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து சூப்பர் விமன் தான். ஏன்னா ஃபினான்ஷியலாக உங்களையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு எல்லாமே ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும். ஒரு தாயாகவும் தங்கையாகவும்
எல்லாமா இருக்கிறது ஒரு விமன் மட்டும்தான். எமோஷ்னலி நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்கானவங்க தான். யாரும் எனக்கு வந்து எத்தனை துறையில் பெண்கள் இருந்தாலும் எனக்கு இந்த துப்புரவு பணியாளர்களும் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் இருக்க பெண்கள் மேலேயும் ஒரு தனி நாட்டம் உண்டு. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் எங்கள் கூட வந்து நின்று எங்களுக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள கௌரவப்படுத்துறதுக்காகவும் இந்த மேடையை நாங்கள் அமைச்சிருக்கோம். இது வந்து மகளிருக்காக வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு மகளிர் கௌரவப்படுத்தலைன்னா நல்லா இருக்காது இல்லை. அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. இது எங்களோட முதல் மேடை நிகழ்ச்சி. Happy Women's Day to all. Love you all. Thank you. யார் உண்மையான அழகு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்த ஒரு அம்மா அப்பா வெயில்ல இறங்கி தன் பிள்ளைங்களுக்காக பாடுபடுறாங்களோ அவங்க அழகு. அவங்களுடைய தோல் கருப்பா தான் இருக்கும். ஒருவேளை உங்களோட பிள்ளையோட தோல் கருப்பா இருந்துச்சுன்னா, ஆமாண்டா உங்க அம்மா உழைக்கிறாடா, அவ தோல் கருப்பா தாண்டா இருக்கும், நீ இதைதாண்டா சொல்லி பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு வளர்க்கலாம். இன்னைக்கு என்ன தெரியுமா, நம்ம எல்லாருமே இவங்க மேடம் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜென்ரேஷன்ல ஒரு விஷயத்துக்கு நாம கொஞ்சம் அலாட் பண்ணணும். ஏன்னா ஒரு 10-15 வருஷம் கூடயே வாழ்றோம், கூடயே இருக்கோம். நம்ம புருஷன் கூடயே நமக்குள்ள 1000 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. நம்ம பிள்ளைங்க எங்கேயோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் நம்ம சாப்பிட்டியான்னு கேட்போம். ஆனா அந்த ஆன்லைன்ல வந்து யாராவது ஒருத்தர் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு எங்கேயோ ஒரு விஷயத்துல விழுந்துடுறாங்களோன்னு தோணுது. ஒரு விஷயத்த சொல்லி கொடுங்க. ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய அன்பும் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கக்கூடிய சார்ஜும் நீடிச்சதா சரித்திரமே கிடையாது. ஸோ இதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாத்துலேயும் டக்குன்னு உடஞ்சிடறாங்க. அப்புறம் பெண்கள் அப்படின்னோடனே பெண்கள்னா பட்டாம்பூச்சி மாதிரி, மான் மாதிரி, தேன் மாதிரி இல்லவே இல்லை. நாங்கள் எப்பவுமே சிங்கம் மாதிரி தான். நாங்கள் சிங்கமாகவே இருந்துக்கிறோம். எங்களை இந்த மான் பட்டாம்பூச்சி அப்படியெல்லாம் போட்டு எங்களை அடைக்கிற வேண்டாம். பொண்ணுன்னா கரும்பு மாதிரி கிடையாது, பொண்ணுன்னா இரும்பு மாதிரி தான் என்னைக்குமே. ஸோ அப்படிதான் இன்னைக்கு நிறைய பெண்களை, நிறைய அழகான பெண்களை நான் இங்கே பார்க்குறேன். நான் ஏன் இங்கே உங்களை அழகு அப்படின்னு குறிப்பிட்டேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் அது லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் போட்டு ஒரு லைக்குக்காக ரீல் போடுற உங்களை விட எங்கேயோ சுய உதவி குழுலேருந்து என் குடும்பம் முன்னேறிடாதா அப்படின்னு சொல்லிட்டு பாடுபடக்கூடிய நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய உண்மையான அழகிகள். ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். ஜெயபிரபா மேம் இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. ஒரு குட்டி கதை. ஓகே, ஒரு நாய் ஒன்று இருந்துச்சு. அது சிட்டியில் வளர்ந்த நாய். அது வழி தவறி காட்டுக்குள்ளே போயிடுச்சு. காட்டுக்குள்ளே போனோடனே அதுக்கு தூரத்தில் ஒரு சிங்கத்தை பார்த்துட்டு, சிங்கம் சரியான பசையில் இருக்குது. அந்த நாயை பிடிச்சி தின்றுமோன்னு வந்துட்டு நாய்க்கு ஒரு பயம். ஸோ அதனால நாய் என்ன பண்ணுச்சா, ஒரு ஐடியா ஒன்று பண்ணுச்சு. அங்கே ஒரு எலும்பு துண்டு இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக திரும்பி உட்காந்து அந்த சிங்கத்தோட காதுக்கு கேட்குற மாதிரி சொல்லிச்சா, அடடா இந்த சிங்கத்தோட கறி இவ்வளோ சுவையாக இருக்கு, இன்னொரு சிங்கம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னோட அந்த சிங்கத்துக்கு டவுட் ஆயிடுச்சு. ஓகே, என்ன இந்த நாய் கழுத்துல செயின்லாம் போட்டிருக்கு, இந்த மாதிரி ஒரு நாயை நம்ம காட்டுக்குள்ளேயே பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கு வம்புன்னு போயிடுச்சு. இந்த தூரத்துல மரத்துல உட்காந்துட்டு இருந்த ஒரு குரங்கு ஒன்று பார்த்துச்சான். இப்போ என்ன பண்ணுச்சு, அந்த குரங்கு நேரம் அந்த சிங்கத்துக்கிட்ட போய், சிங்கம் நடந்தது இதுதான், அந்த நாய் உன்னை ஏமாத்திருக்கு, வா வந்து என்னன்னு கேளுன்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் பார்க்குது அந்த நாய் தூரத்துல சிங்கத்தோட முதுகுல உட்காந்து அந்த குரங்கும் சிங்கமும் வந்துட்டு இருக்கு. இப்ப நாய் என்ன பண்ணணும், நாம அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஒண்ணு வாழணும் இல்லைன்னா சாகணும் இல்லையா. ஆல்ரெடி ஒரு தடவை ஏமாத்தியாச்சு. மறுபடியும் அந்த நாய் என்ன பண்ணுச்சா, அதே மாதிரி அந்த எலும்பு துண்டு எடுத்து வச்சுட்டு அந்த பக்கமா திரும்பி உட்காந்து சிங்கத்தோட காதுக்கு கேட்குற மாதிரி சொல்லிச்சா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, இன்னொரு சிங்கத்தை கூட்டிட்டு வான்னு சொல்லி ஒரு குரங்கு அனுப்பிச்சேன். போன குரங்கையும் காணா சிங்கத்தையும் காணான்னு சொல்லிச்சான். இதுல இருந்து ஒரு விஷயம் என்னன்னா, உழைச்சா முன்னேறலான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்படி உழைச்சாதாமா முன்னேற முடியும், வழிகாட்டி வேணும்ல. அந்த வழிகாட்டி ரொம்ப பெருசு. தலைமைத்துவம் அப்படிங்கிறது சொல் கிடையாது, செயல். அதை இன்னைக்கு பல பெண்களுக்கு வந்துட்டு மேடம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் அக்காவே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மேடம் வந்துட்டு நான் எம்எல்ஏ ஆகிறதுக்குலாம் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னன்னா, எல்லாரும் சொல்கிறோம் அரசியல் சாக்கடை, அரசியல் அழுக்கு. சரி, இந்த சாக்கடையை சுத்தப்படுத்தக்கூடிய பாக்டீரியாவா ஜெயபிரபா ஏன் இருக்கக்கூடாது, ஏன் எம்எல்ஏ ஆகக்கூடாது? ஸோ இந்த விஷயங்கள்லாம் எனக்குள்ளே ஓடிச்சு. ஸோ பெண்கள் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருங்க, போல்டாக இருங்க. என்னைக்கு வந்துட்டு என்னுடைய பர்சனல் லைஃப்பில் சொன்னாக்கா, திண்டுக்கல் என்னுடைய சொந்த ஊர். இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி நியூஸ் ரீடராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போல்லாம் நல்ல கருமேக கூந்தல் இருந்தது, அது இடுப்பு வர எடுப்பாய் வளர்ந்துருந்தது, அதெல்லாம் வேற. அப்போல்லாம் கிடைக்காத பெயரும் புகழும் பிரபலமும் நான் மொட்டை அடிச்சு அசிங்கமாக இருக்கும்போது கிடைச்சிச்சு. ஒரு தடவை நியூஸ் சேனல் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, வாங்கல இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக வந்துட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. போனால் முன்னாடி ஒரு 50 பேருக்கு இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்டனால வழுக்கை வந்துடும். ஓகே, முடி இருக்காது. அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு வேலைக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னே கூட்டத்தில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு மொட்டை அடிச்சிருந்தா இல்லை உங்களுக்கு வந்து வழுக்கையாக இருந்தால் நீங்கள் வேலைக்கு போவீங்களா அப்படின்னு. அம்மா, நான் வந்துட்டு மீடியாவில் தான் இருக்கேன், நான் மொட்டை எடுத்துக்கிறேன்,
உங்களில் எத்தனை பேர் வேலைக்கு போவீங்க அப்படின்னோடனே அவங்க நினச்சிட்டாங்க நான் ஏதோ சினிமாக்காரி போய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு. ஒரு 10-15 பேர் வேலைக்கு போகிறேன்னாங்க. நான் அடுத்த நாள் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு என் முடியை கொண்டு வந்து அவங்கக்கிட்டே கொடுத்துருந்தாங்க, இது விக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஸோ கூட்டு முடிச்சதுக்கப்புறமா என்னை அந்த சேனல்லேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எனக்கு அந்த வேலையும் கிடையாது. அப்போ தான் டிக்டாக் ஆப் வந்துட்டு தமிழ்நாட்டில் லான்ச் பண்ண டைம். ஸோ டிக்டாக்ல வீடியோ போடணும், என்ன போடலாம், தமிழில் பேசலாம். என் ஃப்ரெண்டு சொல்லிச்சு, தமிழில் பேசுறியே, தமிழில் பேசினா உன்னை எவனாவது மதிப்பானா அப்படின்னு. தமிழில் தான் பேசுவேன், மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கொடுப்பேன்னு கொடுத்தேன். அதனால தான் இன்னைக்கு 2 இன்டர்நேஷ்னல் அவார்டு, 1 லண்டன் பார்லிமெண்ட்டில், 2வது குவைத்தில் வாங்கியிருக்கேன். ஸோ என்னன்னா, தமிழ் அப்படிங்கிறது நம்மளுடைய அவமானம் கிடையாது, அதுதான் நம்மளுடைய வெகுமானம். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒன்று. சமோசா போட்டால் கூட தம்பி இந்த கடையில் சமோசா இருக்கும், இந்த கடையில் தான் சூப்பராக போடுவாங்கிற அளவுக்கு உங்களுடைய தொழிலை நீங்கள் முன்னேறிக்கணும். மேம் வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. மேடம் சஷ்டி புட்டிக் பேஜை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இல்லை உங்களை மாதிரியான ஆட்கள் தேவைப்படுறாங்க. ரீசெண்டாக சஷ்டி புட்டிக் நான் ஆரம்பித்தோம், பார்த்துருக்கீங்களா மேம்? ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லாரும் போல்டாக இருங்க. ஸோ நான் இதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா, அழகாக இருக்கும்போது கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் நான் மொட்டையடிச்சு அசிங்கமாக இருக்கும்போது கிடைச்சேன்ல, உருவம் பொறுத்து இல்லவே இல்லை நம்மளுடைய வாழ்க்கை. இந்த உருவம் இருக்குல்ல, இந்த உருவம் பொறுத்து இல்லை, எண்ணம் பொறுத்து தான் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கைங்கிறத